இப்போது 5வது நூற்றாண்டிலே வாழ்ந்த பெருமக்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். 5வது நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகள் என்கிற தலைப்பில் சில தொடர்கள் இன்ஷா அல்லாஹ் 5ஆம் நூற்றாண்டின் பெருமக்களை பற்றி பேச இருக்கிறோம். 4வது நூற்றாண்டில் மகத்தான சாதனை புரிந்தவர்கள் ஒரு சிலரை மாத்திரமே பேசியிருக்கிறோம். இன்னமும் ஏராளமான பேர் இருந்தாலும் மக்களிடத்தில் மிகப்பெரிய பிரபலமும் செல்வாக்கும் பெற்ற அவர்களின் வரலாறுகள் நீண்டு செல்லுகிற சில வரலாறுகளை மாத்திரமே பேசி முடித்துள்ளோம். அடுத்தடுத்த நூற்றாண்டுகளின் முக்கிய ஆளுமைகளை பேச வேண்டி இருப்பதால் விரைவாக கடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் 5வது நூற்றாண்டினுடைய அபூர்வ ஆளுமைகள் என்கிற தலைப்பை இன்றைக்கு துவக்குகிறோம். 5வது நூற்றாண்டின் முதல் தலைமகன், உலகம் போற்றுகிற, இன்றைக்கும் உலகம் தூக்கி வைத்து கொண்டாடுகிற கலைஞான கருவூலம் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். ஏறத்தாழ இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆகி இந்த மண்ணிலே சுமார் 900 வருடங்களை நாம் தாண்டிவிட்டோம். 900 வருடங்களை தாண்டியதற்கு பின்னாலும் கூட இன்றைக்கு வரையும் இந்த முஸ்லிம் உம்மத்து மூளை முடுக்கெல்லாம் எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிற பெயர் இமாம் கஸ்ஸாலி என்பது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களின் கல்வியால், தங்களின் ஆன்மீகத்தால், தாங்கள் விட்டு சென்ற அபாரமான எழுத்துக்களால் உலகத்தில் இன்றளவும் நினைவு கூறப்படுகிறார். அரபு கவிஞன் ஒருவன் அழகாக சொல்லுவான், எலூஹுல் ஹத்து ஃபில் கிர்தாசி தஹரா ஒ காத்திபுஹு ரமீமுன் ஃபித் துராபி. தாள்களில், காகிதங்களில் எழுத்துக்கள் மின்னிக் கொண்டிருக்கிறது. எழுதியவனோ கபூரிலே படுத்து கிடக்கிறான். அவன் மண்ணோடு மண்ணாகி போய்விட்டான். உயர்ந்த எழுத்துக்களை எழுதிய பெருமக்கள் மண்ணோடு அவர்கள் மறைந்து போனாலும், உலகத்தை விட்டு அவர்கள் நீங்கினாலும், அவர்களின் பெயர் வேண்டுமானால் உயிர் நீத்தோர் பட்டியலிலே வைக்கலாம். அவர்கள் ஆற்றிய மகத்தான சேவைகளும் எழுத்துக்களும் இன்றளவும் காகிதங்களில் மின்னிக் கொண்டிருக்கிறது என்ற வரிகள் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு மிகச்சரியாக பொருந்தும். அன்பிற்குரியவர்களே, தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா அல்ல, உலக அளவிலான அரபிக் கல்லூரிகளில் பயிலக்கூடிய மாணவர்களெல்லாம் வாரந்தோறும் அவர்கள் பெரும்பாலும் கசீதத்துல் புருதா ஓதுவது பழக்கம். இந்த புருதாவை ஓதுகிற போது கடைசியிலே அவர்கள் துவா செய்வார்கள். துவாவின் வாக்கியம் என்ன தெரியுமா? அஅத்திலனா இல்மம் வ ஃபஹ்மன் கமா அத்தைத யா ரப்பனா லி ஷைഖி கஸ்ஸாலி. யா அல்லாஹ், எங்களுக்கு கல்வி ஞானத்தையும் விளக்க ஞானத்தையும் கொடு, நீ எப்படி இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்தாயோ அதுபோல கொடு என்றுதான் பின்னர் வரும் உலமாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள். இந்த மண்ணில் 100 ஆண்டுகளாய் கஸ்ஸாலியின் இல்மை போன்று எங்களுக்கு இல்மு வேண்டும் என்று கேட்கிற உலமா பெருமக்கள் நிறைய பேர். நவ்விர் இலாஹ ஸமா கல்பல் கரீபி கமா நவ்வர்த கல்ப இமாம் இன்னாசி கஸ்ஸாலி. யா அல்லாஹ், இந்த ஏழையின் உள்ளத்தை நீ பிரகாசிக்க செய், நீ எப்படி இமாம் கஸ்ஸாலியின் உள்ளத்தை பிரகாசிக்க செய்தாயோ அதுபோல பிரகாசிக்க செய் என்பது இன்றைக்கு உலகம் முழுக்க வாழுகிற உலமா பெருமக்களின் துவா என்றால், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளவு பெரிய ஆளுமையாய் இவ்வளவு ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னும் கூட நீங்கா நினைவுகளில் உலகத்தில் இந்த உம்மத்தினுடைய இதயங்களில் வாழுகிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற போது இவர்களின் வரலாறும் இவர்களின் வாழ்வும் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். துவக்க காலத்திலிருந்தே ஆன்மீகத்தை கொஞ்சம் விரும்பாதவர்களுக்கு கஸ்ஸாலி இமாம் ஒரு அலர்ஜி, ஒவ்வாமை என்று சொல்லுவார்கள். இமாம் கஸ்ஸாலி இந்த மண்ணிலே விதைத்த ஆன்மீக கருத்துக்களை ஜீரணிக்க முடியாத பல பேர் இமாம் கஸ்ஸாலியின் மீது அவ்வப்போது நெருப்பு வார்த்தைகளை உமிழ்வதுண்டு. அப்படி உமிழப்பட்ட, மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்ட பெருமக்களிலும் இமாம் கஸ்ஸாலி முதலிடத்திலே இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையின் பிந்தைய பகுதி உலகத்திற்கு ஆன்மீகத்தின் ஒரு புதிய பாதையை துலக்கி தந்தது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றித்தான் நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 450 அவர்கள் பிறக்கிறார்கள். சற்றேறக்குறைய இன்றிலிருந்து ஒரு 1000 வருஷங்களுக்கு முன்னால்.
நாம் இப்போது 2022 இருக்கிறோம். அவர்களுடைய காலம் 1058. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி அநேகமாய் ஒரு தொடரோடு நிறைவு செய்ய முடியாது என்று நினைக்கிறேன். வாருங்கள், அந்த வாழ்வின் பொன்னான பக்கங்களின் சில பகுதிகளை நாம் உரசி பார்க்கலாம். அபூ ஹாமித் என்பது அவர்களின் பட்டப்பெயர். அபூ ஹாமித் முஹம்மது அல் கஸ்ஸாலி. கஸ்ஸாலி என்பது பட்டப்பெயரால் பின்னாலே இணைக்கப்படுகிறது, இணைப்பு பெயர் அது. அபூ ஹாமித் என்பது பட்டப்பெயர், முஹம்மது என்பதுதான் இவர்களின் சொந்த பெயர். தூசி என்பது இவர்களின் கிராமம். இன்றைக்கு ஈரானிலே இப்போது அந்த பகுதிக்கு மஷ்ஹத் என்று பெயர். ஈரானில் இருக்கிற பிரபலமான சிட்டி மஷ்ஹது தான் பழைய தூஸ் என்று சொல்லுவோம். தூசி என்று சொல்லுவார்கள். தூஸ் என்பது நைசாப்பூருக்கு பக்கத்தில் இருக்கிறது. எனவே இவரை நைசாப்பூரி என்றும் சொல்லுவார்கள். ஒரு மிகப்பெரிய சூஃபியாக காலம் கடந்தவர். கொள்கையில் அஷ்அரி இமாமை பின்பற்றியவர்கள், மதுஹபில் ஷாஃபி இமாமை பின்பற்றியவர்கள். எனவே முழுசாக தொகுத்து சொல்லுங்கள் என்று சொன்னால் அபூ ஹாமித் முஹம்மது அல் கஸ்ஸாலி அத்தூசி அல் நைசாபூரி அஸ்ஸூஃபி அஷ்ஷாஃபிஇ அல் அஷ்அரி என்று இவர்களின் பெயரை முழுமையாக வரிசைப்படுத்த முடியும். இவர் ஆற்றிய பங்களிப்புகள் அதிகம். சொல்லப்போனால் ஷாஃபி மதுஹபை சார்ந்த அறிஞர் பெருமக்களில் இவர்கள் போல் இல்லை என்று சொல்லுவதை விட, இவர்கள் வஃபாத்தாகிற காலகட்டத்தில் உலகம் முழுக்க திரும்பி பார்த்தால் ஷாஃபி மதுஹபுக்கு இவர்கள் போன்ற எந்த ஆலிமும் இல்லை. அப்படி ஒரு அபாரமான ஆளுமையாக அந்த நேரத்தில் இருந்திருக்கிறார். அபுல் ஹசன் அஷ்அரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றி நாம் இதற்கு முன்னாலே பார்த்தோம். அகீதா என்று சொல்லக்கூடிய கொள்கை பிரிவுகளில் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய உயர்ந்த மணிமகுடம் அஷ்அரி. அந்த அஷ்அரி கொள்கையை முன்னெடுத்து ஸ்தாபித்து நிரூபணமாக்கி அதை நிர்மாணித்தவர் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொன்னால் மிக இல்லை. இந்த உலகத்தில் 3 பேர் தான் சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை மிகச்சரியாக அந்த நூற்றாண்டில் வடிவமைத்தவர்கள். அதில் ஒன்றாவது நாம் முன்னாலே பேசி முடித்து விட்டோம், ஹாஜா அபூபக்கர் பாக்கில்லானி. ரெண்டாவது சமீபத்தில் நாம் பேசி முடித்த அல்லாமா அபுல் மஆலி அல் ஜுவைனி ரஹிமஹுல்லா. மூணாவது இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி. இவர்கள் 3 பேரையும் அஹ்லு சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய ஆதார சுருதிகள் என்று சொன்னால் அந்த வார்த்தையிலே எந்த கூடுதல் குறைவு இல்லை. இந்த உலகம் கஸ்ஸாலி இமாமினுடைய இல்மை போற்றி, அவர்களின் ஆன்மீகத்தை போற்றி எத்தனை பட்டங்கள் அவருக்கு வழங்கியது. நாம் இன்றைக்கு தமிழிலே கலைஞான கருவூலம் இமாம் கஸ்ஸாலி என்று இந்த தொடருக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறோம். அவர் வாழ்க்கையில் பெற்ற பட்டங்கள் நிறைய. அதில் ஆகச் சிறந்த பட்டம், எல்லா கிதாபுகளிலும் கஸ்ஸாலி இமாமை குறிப்பிடுகிற போது அவர்களின் அடைமொழியாய் குறிப்பிடுகிற பெயர் என்ன தெரியுமா? ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் என்பது. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், அவர்தான் இஸ்லாத்திற்கே ஆதாரம் என்கிற அடிப்படையிலான ஒரு பெயர் அவர்களுக்கு உள்ளது. அல் ஆலிமுல் அவ்ஹத் என்று அவருக்கு பெயர் உண்டு. ஒற்றை ஆலிம், அதாவது ஒரு சமுதாயம் என்று சொல்லுவார்கள் அல்லவா, ஒரே ஒரு ஆலிம் ஒரு சமுதாயமாக இருப்பார் என்று. அது ஜைனுத்தீன் என்று அவருக்கு பட்ட பெயர் உண்டு. மார்க்கத்தினுடைய அழகு என்று அதற்கு அர்த்தம். மார்க்கத்தினுடைய அழகே அவர்தான். முஃப்தியுல் உம்மா என்று பட்டம் இருக்கிறது. இந்த உம்மத்தினுடைய முஃப்தி, நாட்டை ஆளுகிற அரசர். அன்றைக்கு இமாம் கஸ்ஸாலிக்கு கொடுத்த பட்டம் ஷரஃபுல் இம்மா, இமாம்களுக்கெல்லாம் சிறப்பு என்பது அவர்களுக்கான பட்டங்கள். இப்படியெல்லாம் இருக்கிற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய எழுத்து பணி, ஆன்மீக பணி, தர்ஸ் என்கிற பாடம் நடத்துகிற பேராசிரிய பணி, இவைகள் எல்லாம் போவதற்கு முன்னால் வாருங்கள் முதலில் அவர்கள் இளம்பிராயம், பிறப்பு, குடும்பம் இதை பற்றி கொஞ்சம் தெரிந்து கொண்டு போகலாம். பிறப்பை தெரிவதை விட ஒரு முன்கதை சுருக்கம். இமாம் கஸ்ஸாலி என்பவர்கள் யார் என்பதை ஒரு முன்னுரையாக மட்டும் சில விஷயங்களை பார்த்து விடலாம். அவர்கள் தூசிலே பிறக்கிறார்கள். தூசிலே சிறுபிராயம் கிடக்கிறது ஈரானிலே. அங்கிருந்து பக்கத்து ஊர் நைசாப்பூருக்கு திரும்புகிறார்கள் கொஞ்ச காலம் கழித்து, அவர்களுடைய இளவயதில். நைசாப்பூருக்கு போவது யார், எதற்காக தெரியுமா? அங்கே இருக்கிற ஆகப்பெரிய ஆலிம் இவர்களுடைய உஸ்தாத் அபுல் மஆலி அல் ஜுவைனி ரஹிமஹுல்லாவை சந்தித்து அங்கேயே அவங்க கூட இருந்து
கிதாபுகளை எல்லாம் படிக்கிறதுக்காக அங்கே நைசாப்பூருக்கு போகிறாங்க. நைசாப்பூரின் தன்னிகரற்ற ஆலிம் இமாமுல் ஹரமைன் என்று அழைக்கப்படுகிற அபுல் மஆலி அல் ஜுவைனி, நாம் சமீபத்தில் தான் அந்த தொடரை முடித்தோம். அபுல் மஆலி அல் ஜுவைனி அவர்களை சந்தித்து அவர்களோடு இருப்பதற்காக நைசாப்பூருக்கு போய் எக்கச்சக்கமான இல்முகளை அந்த ஒரு உஸ்தாதிட்ட இருந்து தான் நிறைய படித்தாங்க. ஏறத்தாழ 34 வயசாகிற போது அங்கிருந்து பக்தாதுக்கு வருகிறார்கள். நான் சுருக்கமான இமாம் கஸாலியின் வாழ்க்கையை சொல்லுகிறேன். தூசில இருந்து நைசாப்பூர் வந்தவர்கள் நைசாப்பூரில் இளமையின் பெரும்பகுதி முடிந்ததற்கு பின்னால் பக்தாதுக்கு 34வது வயசில் வருகிறார்கள். சாதாரணமாக வரவில்லை. அன்றைக்கு உலகத்தில் கொடிகட்டி பிறந்த மதரசை நிசாமியாவினுடைய பேராசிரியராக வருகிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதரசா நிசாமியாவிலே அவர்கள் பேராசிரியராக பாடம் நடத்திய காலம் ஒரு பொற்காலம். உலகத்தின் குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் வந்து பக்தாதின் வீதியிலே கட்டி வைக்கப்பட்டிருந்தது. எதற்கு தெரியுமா? இமாம் கஸாலியின் பாடத்திலே அமர வேண்டும் என்பதற்காக. பக்தாதுக்கே அது ஒரு பொற்காலம். அந்த நேரம் அப்பாசிய கலீஃபாக்கள் நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களின் காலத்தில் மதரசா நிசாமியா, அந்த அரசர் நிசாமுல் முல்க் என்பவர் இமாம் கஸாலி இடத்தில் வேண்டுகோள் வைக்கிறார். நீங்கள் எங்கள் பக்தாது மண்ணுக்கு வர வேண்டும், ஷரியத்தினுடைய பாடங்களை நீங்கள் நடத்தி தர வேண்டும். அரசரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு அங்கே போனார்கள். பாடம் நடத்த துவங்கிய போதுதான் உலகத்திற்கு கஸாலி என்ற ஒரு வெளிச்சம் தெரிகிறது. இப்படியும் கூட ஷரியத்தை விளக்க முடியுமா என்று விண்முட்டும் அளவுக்கு அவர்களுடைய புகழ் ஓங்குகிறது. பெரும் பெரும் உலமாக்கள் எல்லாம் வந்து அங்கே அமர துவங்கினார்கள். என்ன நடந்ததோ தெரியவில்லை. 4 வருஷம் அங்கிருந்து கிளம்பி விட்டார்கள். கிளம்பியவர்கள் அடுத்த 11 வருஷம் ஏறத்தாழ தலைமறைவு வாழ்க்கையைப் போல நான் ஆன்மீகத்தை தேடி போகிறேன் என்று புறப்பட்டு விட்டார்கள். நிறைய சூஃபியாக்களை சந்தித்தார்கள். சூஃபீசம் சம்பந்தமான கிதாபுகளை எல்லாம் படித்தார்கள். இபாதத்திற்காக நான் என்னை ஒதுக்கி கொண்டேன், என்னை விட்டுவிடுங்கள் என்று தனிமையில் உட்கார்ந்தார்கள். இந்த 11 வருஷ காலத்தில் அவர்கள் கற்ற சூஃபித்துவமும் தசவுஃப் என்கிற ஞான புதையல்களை உள்ளடக்கி அவர்கள் எழுதிய கிதாபு தான் உலகத்தின் பிரபலமான இஹ்யா உலூமுத்தீன். அது இந்த 11 வருஷத்தில் எழுதப்பட்ட கிதாபு. பக்தாதிலே இருந்து மறைமுகமாக அப்படி கிளம்பியவர்கள் நிறைய நாடுகளுக்கு போனார்கள். அந்த நேரம் தான் திமிஷ்குக்கு வந்தார்கள். டெமாஸ்கஸ் அன்றைக்கு இல்மினுடைய பெரிய கோத்திரம். டெமாஸ்கஸில் இருந்து குதுசுக்கு வந்தார்கள். பைத்துல் முகத்தஸ் பகுதிக்கு வருகிறார்கள். அங்கிருந்து மக்கா வந்தார்கள், மதினா வந்தார்கள். இமாம் கஸாலி புனித இடங்களிலெல்லாம் பாதம் பதித்தவர்கள் கடந்த போது இறைவன் எக்கச்சக்கமான ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்தான். இந்த பிரயாணத்தில் திமிஷ்க் வழியாக பைத்துல் முகத்தஸ், மக்கா, மதினா என்று முடிகிற போது இஹ்யா உலூமுத்தீன் முடிந்துவிட்டது. எனவே இஹ்யா உலூமுத்தீன் ஒரு புனிதமான நூல் மட்டுமல்ல, அந்த நூல் தயாரிப்புகள் மேற்கொண்ட போது அவர்கள் கடந்து வந்த பாதைகளும் நடந்து சென்ற அந்த ஊர்களும் பார்த்தால் எல்லாமே புனித தலங்கள். காலம் முடிந்து விட்டது. 11 வருஷங்கள் உருண்டோடி இமாம் கஸாலி 50 வயதை தாண்டிய நிலையில் தங்களுடைய பழைய சொந்த ஊர் தூசுக்கு வருகிறார்கள். நான் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றின் சுருக்கத்தை சொல்லுகிறேன். இந்த ஒவ்வொன்றுக்குள்ளேயும் நடைபெற்றது ஏராளம். அவர்கள் தூசிலே இருந்தபோது நடந்தது தனி, ஜுர்ஜானிலே இருந்தபோது நடந்தது தனி, நைசாப்பூரிலே இருந்தபோது நடந்தது தனி, பக்தாதிலே பேராசிரியராக இருந்தபோது என்ன நடந்தது, இந்த 11 வருஷ காலம் அவர்கள் ஆன்மீகத்தில் இருந்தபோது என்ன நடந்தது என்பதையெல்லாம் இந்த தொடரில் நாம் விரிவாக பார்க்கலாம். கடைசியாக 50 வயதை தாண்டிய நிலையில் தூசுக்கு வருகிறார்கள். வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பள்ளிவாசல். அங்கே சட்டம் படிக்கிற ஆலிம்களுக்கு பாடம் நடத்தினார்கள். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஹாங்கா என்று சொல்லக்கூடிய திக்ர்கள் ஆன்மீக பயிற்சி அகத்திலே ஒன்றை வைத்து அதிலே சூஃபித்துவம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை போதிக்கவும் பயிற்சிகளால் வழிநடத்தவும் ஒரு ஹாங்காவை நிறுவினார்கள். குறைந்தது ஒரு 55 வயதிலேயே அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். 55 வருட வாழ்க்கையில் ஒருவர் எழுதி முடித்த, சொல்லி முடித்த, நடத்தி முடித்த பாடங்களின் வழியாக 1000 வருஷங்கள் வரை பேசப்படுகிறார். இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 ஆண்டுகள் தாண்டியதற்கு பின்னாலும் கூட
இந்த உம்மத்தின் பெரும்பாலான கரங்கள் அல்லாஹ்விடம் கஸாலிக்கு கொடுத்தது போல் எங்களுக்கு இல்மை கொடு என்று கேட்கிறார்கள் என்றால், சர்வ சாதாரணமாய் இந்த உம்மத்தினுடைய மூளை முடுக்கெல்லாம் இமாம் கஸாலியினுடைய பெயர் போய் சேர்ந்திருக்கிறது என்றால், அபாரமான சாதனையாளராகத்தான் அவர்களை பார்க்க முடியும். அபு ஹாமித் அல் கஸாலி, அபு ஹாமித், அவர்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது. இந்த குழந்தைக்கு ஹாமித் என்று பெயர். சின்ன வயசுலேயே அந்த குழந்தை மௌத்தாயிருச்சு கஸாலி இமாமுக்கு. அந்த குழந்தையினுடைய இணைப்பில் இவரை அபு ஹாமித், ஹாமிதுடைய தந்தை என்று இவர்களை சொல்லுவார்கள். கஸாலின்றது என்ன? பேர் முஹம்மது தான், முஹம்மது. பின்ன என்ன கஸாலி என்று சேர்ந்து கொள்ளுகிறதே? அதாவது கஸாலி என்றால் நூல் நூற்பவர் என்று அர்த்தம். இந்த நெசவு வேலை பார்க்கறது, ராட்டை சுற்று நூல் தயாரிக்கிறது, அந்த பணியில் அவங்க அத்தா இருந்தாங்க, அவங்க தகப்பனார். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலியுடைய தகப்பனார் அந்த வேலையை செஞ்சிட்டு இருந்ததுனால அந்த குடும்பத்துக்கே கஸாலி என்று சொல்லுவார்கள். ஷத்து வச்சு அழித்து படுத்தால் கஸாலி என்று படிக்க வேண்டும். அந்த மாதிரி கஸாலி என்கிற பெயரோடு அந்த நெசவு தொழிலை அடையாளப்படுத்தித்தான் இவர்களுக்கு அந்த பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கருத்து இருக்கிறது. நாம் சொன்னமே தூஸ் என்ற ஊர், இன்றைக்கு ஈரானுடைய மஷ்ஹத். இந்த மஷ்ஹதுக்கு தூஸுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்துக்கு பேர் கஸாலா அப்படின்னு பேர். ஷத்து வைத்து அழுத்தாமல் கஸாலா இல்லை, கஸாலா என்று படிக்க வேண்டும். அந்த கஸாலாங்கிற ஊரில் தான் இவங்க பிறந்ததுனால கஸாலி என்று இவர்களுக்கு பெயர். அழுத்தாமல் கஸாலி என்று படித்தால் கிராமத்தை சாரும். கஸாலி என்று நீங்கள் அழுத்தி படித்தால் நெசவு தொழில் செய்கிற, நூல் நூற்கிற தொழிலை செய்யக்கூடியவர் என்று அர்த்தமாகும். சீரு அலாமுன் நுபலாவில் அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறுகளை நேர்த்தியாக தொகுத்து தருகிற அந்த பெருமகன் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இமாம் கஸாலியே சொன்னதாக இமாம் கஸாலியின் வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன வார்த்தை? வன்னாசு யகூலூன லி அல் கஸாலி, மக்களெல்லாம் என்னை கஸாலி என்று கூப்பிடுகிறார்கள். வலஸ்துல் கஸாலி, நான் கஸாலி அல்ல. இன்னமா அனல் கஸாலி, நான் மன்சூபுன் இலா கரியத்தின் யுகாலுலகா கஸாலா, கஸாலா என்கிற கிராமத்திலே பிறந்தவன் என்ற காரணத்தால் கஸாலி என்பது என்னுடைய பெயராகும் என்று இமாம் கஸாலியே சொல்லுவதாக சீரு அலாமுன் நுபலாவிலே பதிவாக இருக்கிறது. அல்லாமா இப்னு கல்கான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புகழ்பெற்ற தங்களுடைய வஃபாத்துல் அயான் என்கிற கிதாபில் எழுதுகிறாங்க, உலகம் பூரா ஃபேமஸ் என்னவோ ஷத்து வச்சு அழுத்தி கஸாலின்னு படிக்கிறது தான், அதுதான் ஃபேமஸ்ஸு. உலகத்தின் ஊர்களை பற்றியெல்லாம் தொகுத்து கிதாப் வந்திருக்கு இல்லையா, முஅஜ்ஜமுல் புல்தான்னு சொல்லி. அதாவது இஸ்லாமிய ஹிஸ்ட்ரியோட அதனுடைய ரிலேட்டடாக சம்பந்தப்பட்ட அத்தனை ஊரையும் அப்படியே டாப் டு பாட்டம் A to Z அலசர கிதாபு எல்லாமே யாக்கூத்துல் ஹமவி முஅஜ்ஜமுல் புல்தான். முஅஜ்ஜமுல் புல்தானில் கஸாலி இமாமை பற்றி குறிப்பிடுகிற போது கஸாலிங்கிறது தான் சரி சத்து வச்சு படிக்கிறது. தூஸுக்கு பக்கத்தில் அப்படியெல்லாம் ஃபேமஸாக ஊரே இல்லை கஸாலாங்கிறதெல்லாம். இந்த தூஸ் இன்றைக்கி ஈரானில் இருக்கிற மஷ்ஹதுன்னு எழுதுகிறாங்க. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அரபு குடி பூர்வ குடியை சார்ந்தவர்கள், பாரசீக நாட்டிலே குடியேறி அப்படியே இங்கே செட்டில் ஆகிட்டவங்க. அசலில் இவங்களுடைய வம்சத்தின் தொடர் அரபி என்றும், சில பேர் இல்லை இவர்கள் பாரசீகத்தை சார்ந்தவர்கள் என்றும் எழுதுகிறார்கள். இமாம் கஸாலிக்கு இந்த உலகத்தில் நன்கு தெரிந்த, அதாவது ரொம்ப ஆழமாய் போய் அந்த மொழியை அறிந்தவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்தது அந்த ரெண்டு மொழி, ஒன்று அரபு, இன்னொன்று ஃபார்சி. இந்த ரெண்டிலேயும் அவர்கள் கரை கண்டவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவர் ஹிஜ்ரி 450 பிறக்கிறாங்க. குடும்பம் ஏழை குடும்பம், அரச வம்சமோ அமைச்சரோ அதோ இதோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாவம், ஏற்கனவே சொன்னபடி அந்த நெசவு வேலை நூல் நூற்று கொண்டு போய் அதை நைசாப்பூருடைய கடைவீதியில் விற்று தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு ஏழை தந்தைக்கு மகனாக பிறப்பவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த தந்தைக்கு வேறு யாரும் வாரிசு இல்லை, ரெண்டே பேர் தான், ஒருத்தர் முஹம்மது, ஒருத்தர் அஹ்மது. முகமது கஸாலி இமாமுடைய பேர், முகமதுல் கஸாலி அவர் அஹமதுல் கஸாலி. இந்த ரெண்டு பேரை தவிர அந்த தந்தைக்கு வேறு யாரும் இல்லை.
பொதுவாகவே மூலம் சரியாக இருந்தால்தான் வம்சம் சரியாக இருக்கும், தலை சரியாக இருக்கணும் இல்லையா? இந்த தந்தை முகமது கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலியுடைய தந்தை சூஃபியாக்களில் சேர்ந்தவர், ரொம்ப ஆன்மீகவாதி. வஃபாத் ஆகிற வரையும் தன்னுடைய கையில் சம்பாதிச்சதை தவிர வேறு எதையும் அவர் சாப்பிட்டதில்லை. மக்களையும் அப்படியே உருவாக்கணும்னு நினச்சவர். அது அல்லாஹ் எப்படியெல்லாம் இந்த ஹலாலான உணவில் பேணுதலாக இருக்கிறவங்களுக்கு, ஹராம் கலக்காமல் வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அல்லாஹ் எப்படியெல்லாம் அந்த துவாவை கபூலாக்கிறான். ரொம்ப நாளாக அவர் கேட்டிருந்தது, வக்கான யதுல்லாஹ அன் யர்சுகஹு இப்னன் வ யஜஅல லஹு ஃபகீஹன். அல்லாஹ் எனக்கு ஒரு குழந்தை வேணும், அந்த குழந்தை இந்த உலகத்தில் மார்க்கத்தில் பெரிய மேதையாக மாறணும். அவர் கேட்ட துவா யஜஅல லஹு ஃபகீஹன், பெரிய சட்ட மேதையாக அந்த குழந்தை வரணும்னு கேட்டார். அல்லாஹ் அதே மாதிரி இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை கொடுத்து உலகம் போற்றுகிற அல்ல, உலகம் உள்ள கால அளவும் பெயர் நிலைத்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இமாமை அல்லாஹ் அவர்களுக்கு மகனாக கொடுத்தான். அவருடைய சகோதரர் அஹ்மது இருக்கார் அல் கஸாலி, அவர் மிகப்பெரிய பேச்சாளர். அவர் பேசினா மக்கள்கிட்ட உள்ளத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமாம். அல்லாமா தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்கள் தங்களுடைய தபகாத்து ஷாஃபிய்யா அல் குப்ரா அந்த நூலில் கஸாலி இமாமினுடைய சகோதரனுடைய பேச்சாற்றலை குறித்து சிலாகித்து எழுதியிருக்கிறார்கள். அபாரமான பேச்சாற்றல் கொண்டவர்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவர்களுடைய சகோதரர். அவங்க வஃபாத்து, அவங்க அத்தாவுக்கு வஃபாத்துடைய நேரம் வந்துருச்சு, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹுடைய வாப்பாவுக்கு. அப்போது பசங்க 2 பேர்த்தையும் உருவாக்கணும், 2 பேரும் சின்ன பசங்க. யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு யோசித்து அவருக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர், ஒரு சூஃபி, ஒரு மிகப்பெரிய துறவு வாழ்க்கை வாழக்கூடிய சூஃபி, நெருங்கிய நண்பர், நல்ல ஆலிம், கற்றறிந்த ஆலிம். அவரை கூப்பிட்டு சொன்னார், எழுதுவதற்கு கூட தெரியாதவனாக நான் வளர்ந்து விட்டேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னுடைய பசங்க முகம்மதும் அகமதும், கஸாலி இமாமும் அவங்களுடைய சகோதரர்களும், இந்த 2 பேரும் அதே மாதிரி வந்துடுவாங்களோன்னு நான் பயப்படுறேன். நீ அவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொடு, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கொடு. என்கிட்ட இருக்கிற காசையெல்லாம் இதோ நான் மௌத்தா போக போகிறேன், நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன். நீ அந்த காசை வச்சு அந்த காசில் அவங்க 2 பேர்த்தையும் வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு நல்ல முறையில் கல்வி கற்றுக் கொடுத்து நீங்கள் உருவாக்கணும்னு சொல்லிட்டு வஃபாத் ஆயிடுறாங்க. ஒரு தந்தை தன்னுடைய போகிற போது மக்கள் எப்படியோ போகட்டும்னு இல்லாமல் அவர்களின் வருங்கால வாழ்க்கை தடத்தை ரொம்ப பிளான் பண்ணி சரியாக ஒப்படைச்சு, இவர்கள் எந்த பாதையில் போனால் வருங்காலத்தில் பேர் சொல்லும் பிள்ளைகளாய், அல்லாஹ்விற்கு நல்ல பிள்ளைகளாய், சாலிகானவர்களாய் வர முடியும் என்பதை திட்டமிட்டு ஒப்படைக்கிற இடத்தில் ஒரு தந்தையினுடைய மிகப்பெரிய கடமை நம்மால் புரிய முடிகிறது. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலிஹி அவங்களையும் சகோதரரையும் ஒப்படைச்சிட்டாங்க. வஃபாத்தான உடனே கரெக்டாக அவர் வந்துட்டார். யார்? அந்த சூஃபியான கஸாலி இமாமுடைய தகப்பனாருடைய நண்பர். வந்து இவங்களை கூப்பிட்டு இவங்களுக்கு என்னென்னவெல்லாம் சொல்லி கொடுக்கணுமோ, எழுத படிக்க இவர்களுடைய ஆரம்ப கல்வி எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டார். கையில் இருக்கிற காசு பூரா காலி. இந்த 2 பசங்களுக்கு எல்லாம் செலவழித்து முடித்தாச்சு. அவர் ஒன்றும் அந்த உஸ்தாதாக இருக்கிற ஒரு பெரிய காசு பணமெல்லாம் உள்ள ஆளல்ல. இப்போ அவர் இந்த 2 பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னார், இன்னி கது அன்ஃபக்து அலைக்குமா மாக்கான லக்குமா, உங்களுக்குன்னு உங்கள் தந்தை ஒப்படைச்சிட்டு போயிருந்த எல்லா காசையும் நான் உங்களுக்கும் உங்களுடைய கல்வியிலையும் செலவழித்து முடிச்சிட்டேன். வான ரஜுலும் மின்னல் ஃபக்கர் லா மாலலி, என்கிட்ட காசு இல்லை, நான் ஒரு ஏழையானவன். அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இனிமேல் உங்களுக்கு உணவு, உங்களுடைய தேவையெல்லாம் இருக்குது. நானும் உங்கள் கூட பாரமாக இருந்து இனி பயணிக்க முடியாது, கல்வியை கற்றுத்தர முடியாது. அதே சமயம் உங்கள் தகப்பனார் உங்களை நல்லவங்களாக ஆளாக்கணும்னு என்று சொல்லியிருக்காங்க. ஒரு வேலை வேணால் செய்யலாம், நீங்கள் ஏதாவது ஒரு மார்க்க கல்வியை கற்றுத்தரக்கூடிய ஒரு மதரசாவில் போய் சேர்ந்துருங்க. நீங்கள் 2 பேரும் அங்கே சேர்ந்துட்டா உங்களுக்கு மார்க்கத்தினுடைய பெரிய கல்வியும் கிடச்சி போயிடும், உங்களுடைய உணவு தேவையும் சரியாயிரும், எல்லா வகையிலையும் சரியாயிரும். நான் என் குடும்பத்தை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்துக்கும் ஐடியா கொடுக்குறார். அப்போ அவர்கள் இருவரும் யோசிக்கிறார்கள். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அவருடைய சகோதரரும். உண்மையும் அதுதான்,
இவங்க போய் மார்க்க கல்வி படிக்கிற ஆர்வத்திலும் தாகத்திலும் இருப்பவர்கள் ஒரு நாள் வேலை செய்கிறது, ஒரு நாள் படிக்கிறதுன்ட்டு போனாவோ, அல்லது எங்கேயாவது ஒரு கடையில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டு பார்ட் டைமில் மட்டும் சந்தையில் ஏதாவது கூலி வேலை செஞ்சுட்டு ஓதுறதுன்னு வந்தாலோ இதிலெல்லாம் பெரிய இல்மை அடைய முடியாது. எனவே அவர்கள் மதரசாவிற்கு கிளம்புகிறார்கள். அவர் சொன்ன ஆலோசனை பிரகாரம் உணவு பிரச்சனை இல்லை, கல்வி பிரச்சனை இல்லை, மதரசாவுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லப்போனால் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை போன்று ஏராளமான பேர் ஒரு காலத்தில் உணவு தேவைக்காக மதரசாவுக்கு வந்தவர்கள் உலகமே அவர்களிடம் தேவையாகிற அளவுக்கு அல்லாஹ் உயர்த்திட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். பெரும் பணக்காரர்களாக இருக்கிற நிலையில் மதரசாவுக்கு வந்தவர்களை விட நடுத்தர மக்கள் மற்றும் நடுத்தர தரத்திற்கு கீழே உள்ளவர்கள் நிறைய பேர் கல்வியை தேடி வந்தார்கள். அல்லாஹ் அந்த மாதிரி ஏழை மாணவர்களை கொண்டு இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் தீனை அல்லாஹ் ஹயாத்தாக்கி இருக்கிறான். இதை கொஞ்சம் கொச்சைத்தனமாக வேறு வார்த்தையில் சொல்கிறது அப்படின்னு சொன்னால், சில பேர் சொல்கிற மாதிரி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் வந்தாங்க மதரசாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் ஒரு கட்டத்தில் மதரசாவுக்கெல்லாம் போனதுக்கு பின்னாடி இமாம் கஸ்ஸாலியே அந்த வார்த்தையை சொன்னாங்க. எல்லாரும் சொல்கிறதல்ல, சில பேர் பிடிக்காதவர்கள், சில பேர் எல்லா காலத்துலையும் இருக்குது. மதரசா அலர்ஜின்னு கொஞ்சம் பேத்துக்கெல்லாம் இருக்குது. அது ஒரு விதமான ஒவ்வாமை. அது என்னமோ தெரியல, அவங்களுக்கு தூக்கம் வராது மதரசா நல்லா இருந்தால். அப்போ அந்த மாதிரி சொல்ல இமாம் கஸ்ஸாலியே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்னால் நான் சொல்கிற இந்த செய்தி தபகாத்துல் குப்ரால இருக்குது. அவங்க என்ன எழுதுகிறாங்கன்னா, தலபுனல் இல்ம லி கைரில்லாஹி, நாங்கள் ஒரு கட்டத்தில் அல்லாவுக்குன்னு இல்மு படிக்க வரல, இல்மு தேடுறது அல்லாவுக்குன்னு தேட வரல. ஆனால் வந்ததுக்கு பிறகு தான் தெரிஞ்சது ஃபஅபா அன் யகூனல் இல்மு இல்லா லில்லாஹ், நாங்கள் அல்லாவுக்குன்னு சொல்லி இல்மை தேடி வரல, வந்த பிறகு தான் தெரிஞ்சது அந்த இல்மு அல்லாவுக்காக இருந்தால் மட்டும்தான் இல்மு கொடுக்குன்ற மாதிரி தெரிஞ்சது. இது ரொம்ப ஃபேமஸான ஒரு 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 ப்ராவர்பு மாதிரி உள்ள சொல்லு அரபியில் உலமாக்களுடைய நாவுகளில். தலபுனல் இல்ம லி கைரில்லாஹி ஃபஅபா அன் யகூன இல்லா லில்லாஹி, அல்லாஹ் அல்லாத வேறு காரணங்களுக்காக நாங்கள் இல்மை தேடினோம், ஆனால் இல்மு என்பது அல்லாஹுவுக்கு மட்டும்தான் உரித்தானவர்களுக்கானது என்று இல்மு பிடிவாதமாய் மறுத்துவிட்டது. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தந்தை இல்லாத நிலையில், பராமரிக்க ஆள் இல்லாத நிலையில், கைச்செலவுக்கு பணம் இல்லாத நிலையில் இருந்த ஒரு ஆசிரியரும் ஏழ்மை நிலையில் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், மதரசாவுக்கு செல்லுங்கள் என்று அவர் கொடுத்த ஐடியாவிலே வந்தவர்கள். சொல்லப்போனால் இமாம் கஸ்ஸாலிக்கு நன்றி செலுத்துவதை விட அந்த பெருமகன் ஆசிரிய பெருந்தகை இருக்கார், அவருக்கு இந்த உம்மத்து நன்றி சொல்லணும். காரணம், முஹம்மது கஸ்ஸாலி என்கிற மாணவரை மதரசாவை நோக்கி திருப்பி தள்ளி விட்டது அவர் தான். ஒருவேளை அவர் அனுப்பாமல் இருந்திருந்தால் இவ்வளவு பெரிய ஞான பொக்கிஷங்களும் கருவூலங்களும் இந்த உம்மத்துக்கு கிடைச்சிருக்குமான்னு தெரில. இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஏறத்தாழ ஏதோ வந்து தஞ்சம் அடைந்து ஒதுங்குவது போல மதரசாவிலே வந்து ஒதுங்கி விட்டார்கள். ஃபஸ்ட்டு அவங்க படிக்க ஆரம்பித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா தூஸில் படித்தாங்க, சொந்த ஊரில். முடிச்சுட்டு எல்லோரும் சொன்னாங்க பக்கத்து ஊர் ஜுர்ஜானில் நிறைய உலமாக்கள் இருக்காங்க, அங்கே போய் நீ ஆரம்ப கல்வி, கிராமரு, நகுவு சருஃப் என்ற நிறைய விஷயங்கள், அரபு மொழி ஆற்றல் இதெல்லாம் வந்துடும். ஜுர்ஜானுக்கு போனாங்க. ஒரு சிறுபிராயத்தில் இருந்தபோது ஜுர்ஜானுக்கு வந்துட்டாங்க. வாலிப பருவம்னு வைங்களேன். ஜுர்ஜானுக்கு வந்து பல வருஷம் தங்கி இருந்து எல்லாம் படித்து முடிச்சுட்டு ஜுர்ஜானில் இருந்து திரும்ப சொந்த ஊருக்கு வர்றாங்க, தூஸுக்கு. ஒரு வழியில் ஒரு ஒரு குழுவோடு சேர்ந்து வர்றாங்க. எல்லாம் ஒரு அந்த காலத்தில் 30-40 பேர் வாணிப குழுவாக போவாங்க, காஃபிலான்னு. பாதுகாப்பாக இவரும் ஒரு ஓதர பிள்ளை, இவர் யார் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி, ஓதர பிள்ளையும் அவங்க கூட சேர்ந்து போயிட்டார். அந்த காலத்தில் வழிப்பறி கொள்ளையர்கள் அதிகம். கரெக்டாக வந்து இவங்க காஃபிலாவை, இவங்களுடைய வணிக குழுவை கேட்ச் பண்ணி சுற்றி வளைச்சிட்டாங்க. எல்லாருமாவது வியாபாரி காசு வச்சுருக்காங்க, வியாபாரி சரக்கு வச்சுருக்காங்க, கொள்ளையடிக்கலாம். இமாம் கஸ்ஸாலிகிட்ட என்னத்தை கொள்ளையடிக்க முடியும்? கஸ்ஸாலியும் அதில் ஒருத்தர். அவர் நோட்டு புஸ்தகம் பைய கித்தாபுங்கிற மாதிரி இருக்கிறார். அந்த காலத்தில் அவுராக்கில் எழுதுவாங்கள்ல, அதை வச்சுக்கிட்டு அவர் திருன்னு பார்க்குறாரு. சுற்றி வளைச்சிட்டாங்க, குத்தாவு தரீக்குகள் வளைச்சி முடிச்சிட்டா மாட்டியாச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பூராத்தையும் எடுத்துகிட்டு டக்குன்னு மின்னல் வேகத்தில் கடந்து போனாங்கல்ல.
இவங்கெல்லாம் அந்த காலத்தில் சகஜம், வழிப்பறி கொள்ள போயிருச்சுன்னா பின்னாடியெல்லாம் தோர்த்துட்டு போயெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை, ஆயுதத்தோடு வச்சுருப்பாங்க, போட்டு தள்ளிடுவாங்க. அதனால் போயெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு எல்லோரும் நிற்கிறாங்க. இமாம் கஸ்ஸாலி மட்டும் ஓடினாங்க பின்னாடியே, அவர் பையன் தூக்கிட்டு போயிட்டானுவோம். அதனால் இமாம் கஸ்ஸாலி பின்னாடியே ஓடினாங்க. திடீர்னு அவன் பார்த்துட்டான், இந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் என்ன ஒரு பையன் மட்டும் ஓடி வர்றான், ஒரு ஓதுற பிள்ளை மட்டும் ஓடி வருது, இது என்னத்துக்கு வருதுன்ட்டு நிறுத்துங்கடான்ட்டான். எல்லோரும் கொள்ளை அடிக்கிறவன் பூரா அவன் ஒட்டவன் குதிரையெல்லாம் நிறுத்திட்டானுங்க. திரும்பி தூரத்தில் இமாம் கஸ்ஸாலி நிற்கிறப்பவே இங்கிருந்து அந்த கொள்ளை கூட்டத்து தலைவன் சொல்கிறான், இர்ஜி வை ஹக் வை இல்லை ஹலக், மரியாதையாக திரும்பி போயிரு, இல்லைன்னா அழிஞ்சிருவேன் அப்படிங்கிறான். அதாவது மரியாதையாக திரும்பி போயிரு, இல்லைன்னா கொன்றுவேன்றான் அந்த வார்த்தை. இமாம் கஸ்ஸாலி திரும்பி போகிற மாதிரியெல்லாம் இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க. வந்துட்டு இமாம் கஸ்ஸாலி அவன்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. எதுக்கு வந்திருக்க பின்னாடி, ஏன்னா இப்படி யாரும் வரமாட்டாங்க, நீ ஏன் வந்திருக்கான்னு. இமாம் கஸ்ஸாலி சொன்னார், நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு வந்த பொருளில் ஒரு பை இருக்குது, அது ரொம்ப எனக்கு யூஸ் ஆகிற பை, உங்களுக்கு யூஸ் ஆகாது. இன்டக்கும் முஹல்லாத்துன் தன்ஃபவுனி வலா தன்ஃபவுக்கும், உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் எனக்கு பிரயோஜனம் தரும், உங்களுக்கு பிரயோஜனம் தராது, உங்களுக்கு எதுவுமே யூஸ் ஆகாது, அப்படி ஒன்று தூக்கிட்டு வந்திருக்கீங்க, தயவுசெய்து அதை கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். அந்தால ஆச்சரியப்பட்டு போய், அது என்ன எங்களுக்கு பிரயோஜனப்படாது, உனக்கு மட்டும் பிரயோஜனப்படும், என்ன இருக்குன்ட்டு. நான் ஜுர்ஜான்லேருந்து ஓதிட்டு வர்ற மாணவர், அதில் பூரா கிதாபுகளும் மார்க்க சட்டங்களும் மாரிஃபத்துல் உலூம் பல்வேறு கல்விகளை பற்றிய ஞானங்களை எல்லாம் அதில் எழுதி வச்சுருக்கேன். அது உங்களுக்கு எந்த வகையிலும் தேவையில்லை. காசு பணம், தங்கம் வெள்ளி, வியாபார சரக்கு, அரிசி பருப்பு இதெல்லாம் வேணால் உங்களுக்கு யூஸ் ஆகலாம், இது எந்த வகையிலும் யூஸ் ஆகாதுன்னு திரும்ப சொன்ன உடனே அவன் சத்தம் போட்டு சிரித்தான். கொள்ளை கூட்டு தலைவனுங்க பொதுவாக அந்த வில்லன்களுக்குன்னு ஒரு சிரிப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிரிப்பு ஒன்று சிரிச்சுட்டு போச்சு. அப்போ நீ ஜுர்ஜானில் ஓதுனது பூரா எங்கள்கிட்ட மாட்டிருச்சு, அப்போ பக்கீத்த பிலா இல்மின் கைப்பத்தாய், உன்ட்ட ஒரு இல்மும் இல்லாமல் போயிருச்சு. அப்படி தானே, எங்கள்கிட்ட எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா எல்லா இல்மும் எங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு அர்த்தம், உங்கள்கிட்ட இல்மு இல்லைன்னு அர்த்தம், அப்படி தானே அப்படின்னு சொல்லிவிட்டு ஆஹான்னு சிரித்தான். இமாம் கஸ்ஸாலி பொறுமையோடு இருந்தாங்க. இமாம் கஸ்ஸாலி முடிவோடு இருக்காங்க, இந்த பையை வாங்காமல் போகிறதில்ல. அவனுக்கு எவ்வளோ தூரம் போனாலும் இவர் ஓடுறதுக்கு தயாராக இருக்கார். ஏன்னா பல வருஷம் தங்கி இருந்து அவங்க படித்து முடித்த இல்மு பூராத்தையும் எழுதி வச்சுருக்குறாங்க, அதை பூரா இவன் தூக்கிட்டு போயிட்டான்னா, ஒரு பேக் மாதிரி ஒரு மூட்டைன்னு வைங்களேன், அந்த மூட்டையை தூக்கிட்டு போனான்னா. அப்புறம் கடைசியில் அவன் சிரித்தவன் என்ன இறக்கப்பட்டானோ தெரில, கொடுத்துருங்கப்பா எடுத்து அப்படின்னு சொன்னான். அவங்க பைக்குள்ளையெல்லாம் அலசி, அதான் எக்கச்சக்கமாக கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்கேன், அதில் அலசி பூரா இது மட்டும் இருக்கிற பையை தூக்கி கொடுத்துட்டாங்க. இமாம் கஸ்ஸாலி வாங்கிட்டு வரும்போதே முடிவு வந்தார், முதல் வேலை ஜுர்ஜானில் ஓதனதை பூரா போய் உட்காந்து மனப்பாடம் பண்ணி முடிக்கணும். இனிமேல் இதையெல்லாம் நம்ப முடியாது, கொள்ளை கூட்டத்துக்காரன் வருவான், தூக்கிட்டு போயிடுவான், தூக்கிட்டு போனால் அவன் சொன்ன மாதிரி நம்ம இல்மு இல்லாமல் நிற்கிற மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நேராக தூசுக்கு வர்றாங்க. தூசுக்கு வந்த உடனே உட்காந்து இதை பூராத்தையும் மனப்பாடம் பண்ண ஆரம்பித்தாங்க. கரெக்டாக 3 வருஷம், ஹிஜ்ரி 470 473 வரையும். இமாம் கஸ்ஸாலிக்கு வயசு இப்போ 20. 3 வருஷம் உட்காந்து டோட்டல் ஜுர்ஜானில் ஓதன அத்தனை இல்மையும் உள்ளே ஏற்றிட்டாங்க, இன்சர்ட் பண்ணியாச்சு உள்ளத்தில் பூராத்தை. அதுக்கப்புறம் தான் இவங்க அங்கிருந்து கிளம்பி வேறு பக்கம் போகலான்னு சொல்லி அடுத்து ஓதறதுக்காக வேண்டி நைசாப்பூருக்கு போகிறார். நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் நைசாப்பூரில் அன்றைக்கு புகழ்பெற்ற ஆலிம் இமாம் அபுல் மஆலி இமாமுல் ஹரமைன் ஜுவைனி ரஹிமகுல்லா அவங்கள போய் சந்தித்து அவங்கள்ட்ட தான் எல்லாம் ஓதுறாங்க. நல்லா நம்ம நினைவில் வச்சுக்கணும், மதரசா நிசாமியாவினுடைய முதல்வர் அப்போ அவர் அபுல் மஆலி ஜுவைனி. அபுல் மஆல் ஜுவைனி தான் ஒரு ஹெச்ஓடி அங்கே இந்த மதரசா நிசாமியாவில் ஷரியத்தினுடைய இல்முகளுக்கான ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அவர். அப்போ அங்கே போய் எங்கே சேரணுமோ அங்கே மிகச்சரியாக சேர்ந்து விட்டார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இனி அவங்க இமாமுல் ஹரமைன்ட்ட படித்தது என்ன, அவங்க என்னென்ன எழுதுனாங்க, அவங்க அங்கே இருந்த காலங்களில் ஏற்பட்ட நிகழ்வுகள் என்னென்ன, இதையெல்லாம் பார்க்கலாம். வாழ்வின் இறுதி கட்டத்திலே தான் இமாம் கஸ்ஸாலி வேறு ஒரு முகமாக உலகத்திற்கு அறிமுகமாகிறார்கள். அதுதான் ஆன்மீக பெருந்தகை. அந்த தூரத்தை தொடுவதற்கு இன்னமும் கொஞ்ச நேரம் ஆகும்.
இந்த தொடரில் இன்னமும் நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அபாரமான அறிவாற்றலை பெற்ற ஞானங்களின் பொக்கிஷமாக திகழ்கிற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய இல்மிலும் ஞானத்திலும் கொஞ்சத்தையேனும் அல்லாஹ் இந்த உம்மத்திற்கும் நசீபாக்குவானாக. ஆமீன். வ ஆখির தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.